ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆனால் போங்கப்பா, நான் இவ்வளோ நேரம் வீடியோ எடிட் பண்ண நினச்சிட்டு மேட்ச் பார்த்தேன். சிஎஸ்கே மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் பார்த்தோம். ஐயோ, ஹார்ட் பீட் பக்குன்னு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து கடைசியில் இந்த மேட்சையும் தோத்துட்டாங்க. ஸோ தோனி இருந்தால் கூட வின் ஆகியிருந்துருக்கலாம். ஸோ கடைசியில் எப்படி இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் எப்படி ஃபஸ்ட் பாலில் வின் பண்ண டைமில் அவுட் ஆனாரோ அதே மாதிரி இந்த டைம்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ மேட்ச் போச்சு. நம்ம சைடில் பவர் ஹிட்டரே இல்லை. ஐயோ, அதான் கஷ்டமாக இருக்குது. மற்ற எல்லா டீம்லையுமே பவர் ஹிட்டர் இருக்காங்க, வந்து பேட்டிங்க்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாம் மேட்ச் பார்த்து என்ன மாதிரி இன்னும் புலம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அது பார்த்ததுலேருந்து எனக்கு எடிட் பண்ண கூட மனசே வரல. ஸோ நான் நிறைய அப்டேட் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, மேட்ச் பார்த்துட்டுலாம் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடுவாங்க. எனக்கு லாஸ்ட் 3 மேட்ச் கண்டினியூஸாக வந்து லாஸ் ஆனதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். இந்த மேட்ச் வந்து ஐயோ போச்சு. அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் வர மேட்ச்லாம் வின் பண்ணால் தான் அவங்க டாப் 4 வர முடியும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு சீரியல் ரீசெண்டாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஒரு சீரியல் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் நிலாவோட அந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலி கூட எக்ஸப்ட் ஒரு ரிமைனிங் இருக்குது 3 பேர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ செம மொக்க போடுவார். அவங்க வந்து அது ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருப்பார் இல்லையா, அவங்க வந்து பாதி மியூட்டில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ஐயோ எப்படா முடிப்பார், காலேந்து ரத்த வர மாதிரி அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் பல்லவன் வித் நிலா ஒரு ரியலாகவே ஒரு அண்ணினா ஒரு அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு பாண்ட் வந்து பல்லவன் வந்து நிலா கிட்ட ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவங்க வீட்டில் கோலம் ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்தால் பார்த்து பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே நிலா அன்றைக்கி பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அதாவது ஆனந்த் கண்ணி விடுவார். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. பட் சோழன் ஏன் இன்னும் போய் சொல்லிட்டே இருக்காரு, தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. உண்மையை சொல்லிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நான் வந்து இதில் இப்படி நடக்கும்னு தெரியாது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ சமாளிச்சுருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் அதே போய் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். பட் ரீசெண்ட் டைமில் எனக்கு இந்த சீரியல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். சண்டே ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் அந்த பாட்டு கலக்குது எங்கள் வீட்டுக்குள், அந்த சாங்குக்கும் அவங்களோட அந்த ஆக்டிங்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் கூட அது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரோமோவே நல்லா இருந்துச்சு. எபிசோட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.